நீண்ட நேரமா இசுரவேல் மக்கள் எகிப்தில் அடிமையா வாழ்ந்தாங்க. அவர்கள் கடவுள் யார்னு தெரியாம பாரோன்னு ஒரு ராஜாவுக்கு கீழாகவே இருந்தாங்க. கடவுள் மோசேவைய பார்த்து, நான் என் ஜனங்களை விடுதலை பண்ணணும், நீ போய் பாரோவிடம் சொல்லு கட்டளையிட்டாரு. மோசே போய் பாரோவிடம் சொல்லறார். வலது நோக்கி காட்டும் விரல், எங்கள் தேவன் யெகோவா சொல்றார், என் மக்களை விடுதலை பண்ணு, அவர்கள் புறப்படணும், தேவனை ஆராதிக்கணும். ஆனா பாரோ என்ன சொல்றார் தெரியுமா? கோபமுகம், இல்ல, நான் யெகோவாவை தெரியவே தெரியாது, உங்க மக்கள் எதுக்கு விடுதலை? இதுக்கு பிறகு கடவுள் எகிப்துக்கு 10 விகாரங்கள் பிளேக்ஸ் அனுப்பறார், பாரோ மனதை மாற வைச்சிக்க. ஒவ்வொன்னும் மிக மோசமா இருந்துச்சு. வாங்க படிப்போம். விசை 1, நதிநீரும் இரத்தமா ஆனது. மோசே கையில இருக்கிற குச்சியை நீரில போட்டதும் நைல் நதி இரத்தமா மாறிது. மீனெல்லாம் செத்து போச்சு. வாசனை மோசம். விசை 2, தவளை பந்தல். வீட்டுக்குள்ளேயும் படுக்கையிலும் பாத்திரத்துலையும் தவளைகள் அடைஞ்சு போச்சு. எல்லாம் தாவதுதான் குழம்பி தவிக்கும் முகம். விசை 3, தூள் நாற்றதும் கீரியாய் மாறியது. தரையை மோசே தாக்கியதும் தூள் எல்லாம் கீரி பூச்சியாச்சு. மக்கள் எல்லாம் கலவரமாயிருந்தாங்க. விசை 4, ஈக்கள் கூட்டம். வீட்டு உள்ளும் வெளியும் முழுக்க ஈக்கள். ஓடி போகவே முடியலை. எல்லாம் கிண்ணம் போல பாஸ். விசை 5, கால்நடைகள் செத்துப்போனது. எல்லா மாடும் மாடுகளும் கழுதைகளும் மரணமடைஞ்சது. ஆனால் இசுரவேல் மக்களின் மாடுகள் பாதுகாப்பாக இருந்துச்சு. விசை 6, புண்கள் உடம்பெல்லாம். மக்களும் மிருகங்களும் வலி நிறைந்த புண்களால் வலிச்சாங்க. தேவன் எச்சரிக்கையா கொடுத்தது. விசை 7, ஆலங்கட்டி மழை. வானத்துல இருந்து மிக பெரிய ஆலங்கட்டி விழுந்தது. மரங்களும் பயிர்களும் சேதம். தீமின்னலும் கூட அதுல சேர்ந்து வந்தது. விசை 8, புழுவுகள் கூட்டம். வண்டுகள் லோக்கஸ்ட்ஸ் கூட்டமா வந்து எல்லா பசுமையும் சாப்பிட்டுட்டுச்சு. பசுமை மாதிரி எதுவுமே மிச்சமில்ல. இருட்டு மூடி வந்தது. 3 நாளைக்கு முழுக்க எகிப்தில் இருட்டு. யாரும் பார்க்க முடியல. ஆனா இசுரவேல் மக்கள் ஊருல மட்டும் வெளிச்சம். விசை 10, முதல்வந்தர்கள் இறந்தது. இது கடைசியானவும் மிகவும் கசப்பானதுமான விபத்து. எகிப்து நாட்டுல உள்ள எல்லா குடும்பத்திலேயும் முதல்வந்தர் ஃபர்ஸ்ட் பார்ன் மரணமடைந்தான். அதுவே பாரோவின் மனத்தை மாறச் செய்தது. விடுதலை. பாரோ சொன்னார், போங்க, உங்க தேவனோட கூட போய் ஆராதிங்க. இசுரவேல் மக்கள் சந்தோஷமா எகிப்தை விட்டு புறப்பட்டாங்க. கடவுள் அவர்களை துயரத்துல இருந்து மீட்டார். இந்த கதையில நாம என்ன கத்துக்குறோம் தெரியுமா? தேவனுக்கு சக்தி அதிகம். நாமும் எப்போதும் தேவனை நம்பணும்.